கதையின் தலைப்பு: முத்துக்காக நடந்த அதிசய பயணம். தொலைவில் உள்ள ஒரு பசுமை நிரம்பிய கிராமம். அதில் ஒரு அழகிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு மயிலும் அழகிய பறவையும் வசித்து வந்தன. ஒருநாள் இருவரும் நல்ல நண்பர்களாகப் பழகினர். மரங்களின் அடியில் சுற்றிக் கொண்டிருந்த போது அவர்கள் இரண்டு ஒளிரும் முத்துக்களைத் தரையில் கண்டனர். ஒன்று சிவப்பும் மற்றொன்று பச்சையும். பறவை மகிழ்ச்சியுடன் சொன்னது, "இது எவ்வளவு அழகு! எனக்கு சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும்." அவள் சிவப்பு முத்தை எடுத்துக்கொண்டு தன் கூட்டை அலங்கரிக்க பறந்துவிட்டாள். மயில் தனக்குள் யோசித்தது, "நான் பச்சை மற்றும் சிவப்பு முத்தை எடுத்தால் எனக்கு 2 முத்துகள் இருக்கும்." மயில் பறவையின் சிவப்பு முத்தை அபகரிக்க விரும்பியது. மயில் பறவையின் கூட்டிற்கு சென்று அவளிடமிருந்து சிவப்பு முத்தை எடுத்துவிட்டது. பறவை தன்னுடைய முத்தை இழந்து வருந்தியது. ஆனால் அவள் கோபமாகாமல் மயிலின் தலையில் அழகாக அந்த முத்தை வைக்க முனைந்தாள். அந்த நெகிழ்ச்சியான செயல் பறவையின் உண்மையான அன்பை காட்டியது. ஆனால் மயில் பறவையின் முத்தை எடுத்துவிட்டதை உணர்ந்ததும் பறவை ஏமாற்றத்துடன் அரச மரத்திற்கு சென்று புகார் கூறியது. ஆனால் அரசமரம், "உன் முத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?" என மறுத்துவிட்டது. பிறகு பறவை விறகு வெட்டியிடம் சென்றாள். ஆனால் அவரும் மறுத்தார். அரசரிடம் சென்றாள். அவர்கள் நிலைமையைக் கேட்டு முத்துக்காக மரத்தை வெட்ட முடியாது என முடிவு செய்தனர். பறவை அடுத்தடுத்து ராணி, எலி, பூனை, நாய் போன்ற பலரிடம் உதவி கேட்டாள். யாரும் அவளுக்காக நியாயம் செய்ய முன்வரவில்லை. எல்லோரும் தவிர்த்து விட்டார்கள். பறவை தளரவில்லை. இறுதியில் ஒரு சிறிய எறும்பிடம் நடந்ததை சொன்னால், எறும்பு சொன்னது, "நான் உங்களுக்காக நியாயம் தேடுவேன்." எறும்பும் அதன் தோழர்களும் ஒரு படையை அமைத்து நாயை தாக்கி சொல்கிறது. ஒரு பூனையை அணுகி அதை அச்சுறுத்தும்படி கேட்டது, "நீங்கள் பறவையின் பேச்சைக் கேட்கவில்லை என்றால் நான் உன்னை சாப்பிடுவேன்." பூனை உடனே எலியிடம் ஓடுகிறது, "நீ எனக்கு உதவவில்லை என்றால் நான் உன்னை சாப்பிடுவேன்" என்று எலியிடம் கூறியது. ராணியிடம் சென்று உதவ சொல். எலியும் ராணியின் அறைக்குள் சென்று அவளுடைய ஆடைகளைத் தின்றுவிடுகிறது. பறவையின் பேச்சைக் கேட்கவில்லை என்றால் ராஜா மற்றும் ராணியின் எல்லா ஆடைகளையும் நான் சாப்பிடுவேன். உடனே ராணி ராஜாயிடம், "நீங்கள் அந்த பறவைக்கு உதவ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் உங்கள் மீது கோபப்படுவேன்." உடனே ராஜா விறகு வெட்டியை அழைத்து வர சொல்கிறார். "நீ அந்த மரத்தை வெட்டு இல்லையென்றால் நான் உங்களை தண்டிப்பேன். விறகு வெட்டி மரத்திடம் சென்று இன்று உன்னை வெட்டுவேன். ஏனென்றால் நீ பறவையின் பேச்சைக் கேட்கவில்லை, மயிலின் பேச்சைக் கேட்டாய்." இதையெல்லாம் கேட்டதும் மயில் பயந்து மரம் வெட்டுபவரிடம் இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் என்று கூறுகிறார். இறுதியில் மயில் தனது தவறை உணர்ந்து பறவையிடம் மன்னிப்பு கேட்டான். சிவப்பு முத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றது மயில். பறவை மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். பிறகு அவள் எறும்பை நோக்கி, "இதோ என் முத்து, உனக்கு மிக்க நன்றி." கதையின் பலன்: சிறிய உதவி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் உண்மையான அன்பும் பொறுமையும் இருக்கும்போது துன்பம் கூட வெற்றிக்கு வழிவகுக்கும்.